புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் படை உட்பட மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு நேற்று பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசளிக்கப்பட்டு பணி ஆணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களை நிரப்பி வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை எனவும், எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகள் நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம் என்றும், இவர்கள் எல்லாம் நல்லவங்க, ஏதாவது ஒரு சூழல் உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றும், இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். கடந்த அரசால் இவ்வாறு செய்ய முடிந்ததா அப்படிங்க நின்று பார்க்கிறோம். நல்லா தெரியும், அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். ஒரே ஒரு அரசு பணியிடத்தையாவது கடந்த ஆட்சி நிரப்பி இருக்கிறதா? அது நம்முடைய மாண்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்க பொறுப்பேற்ற பிறகு தகுதியினுடைய அடிப்படையில், தேர்வினுடைய அடிப்படையில், பெற்ற மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் பணி ஆணை வழங்கி அவர்கள் எல்லாம் பணி சேர்க்கப்பட்டு வருகிறார். நம்மளும் பார்த்தேன், செய்தித்தாளில் பார்க்கிறேன், சிலர் பேசும்பொழுது எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு சிலர் பேசும்பொழுது இந்த தேர்வுல குளறுபடி, இது சரியில்லை அப்படின்னா, இப்போ ஒரு சமீபத்தில் கூட பார்த்தேன், எந்த தேர்விலாவது குளறுபடி நடந்திருக்கின்றார் அப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசு கொடுத்திருக்கின்ற பணிகளில் ஏதாவது ஒரு துறையிலாவது குறையை கண்டுபிடிக்க முடியுமா?